நான் உனக்கு பணம் தர முடியும், ஆனால் அதற்கு பதிலாக நீ என்னுடன் என் அறை வரை வர வேண்டும். நான் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? நான் அப்படிப்பட்ட பெண் கிடையாது என்கிறாள் அந்த பெண். வாரணாசியின் படிக்கட்டுகளில் மாலை மங்கிக் கொண்டிருந்தது. கங்கை ஆரத்திக்கான ஏற்பாடுகளுக்கு இடையே மணிகளின் ஓசை எதிரொலித்தது. ஆனால் அந்த புனிதமான சத்தத்திற்கு நடுவே யாருக்கும் கேட்காத ஒரு சத்தம் இருந்தது. அது மீராவின் வயிற்று பசியின் சத்தம். 20 வயதான மீரா அழுக்கான சுடிதார் அணிந்து நூற்றுக்கணக்கான ஓட்டைகள் கொண்ட துப்பட்டாவுடன் ஒரு மூலையில் சுருண்டு அமர்ந்திருந்தாள். அவளுடைய கண்களுக்கு கீழே கருவளையங்கள் விழித்திருந்தன. கண்கள் குழி விழுந்து உதடுகள் தாகத்தால் காய்ந்து போயிருந்தன. வாரணாசியின் அந்த மாலை பொழுது ஆன்மீகமாக இருந்தது. ஆனால் மீராவிற்கோ அன்று இரவு உணவு கிடைக்குமா அல்லது வெறும் தண்ணீரை குடித்துவிட்டு தூங்க வேண்டுமா என்று தெரியாத மற்றொரு நாளாகவே அது இருந்தது. மக்கள் வருவார்கள், கங்கை மாதாவுக்கு நமஸ்காரம் செய்வார்கள், ஆரத்தியை பார்த்துவிட்டு தங்கள் வீடுகளுக்கு திரும்புவார்கள். மீரா கடந்து செல்லும் ஒவ்வொரு நபரையும் ஒரு நம்பிக்கையோடு பார்ப்பாள். அவளது கண்களில் நம்பிக்கை ஒளி இல்லை, மாறாக நானும் ஒரு மனித பிறவி இல்லையா என்ற மௌன கேள்வி இருந்தது. அப்போது அங்கே ஒரு தடிமனான உருவம் கொண்ட கடைக்காரர் கடந்து சென்றார். அவர் கையில் மீந்து போன சமோசாக்கள் இருந்தனர். அவர் ஒரு சமோசாவை நாயை நோக்கி எறிந்தார், மற்றொன்றை மீராவை நோக்கி எறிந்தார். நாய் அதை நோக்கி பாய்ந்தது. மீராவும் பாய துடித்தாள். ஆனால் மீரா அந்த சமோசாவை எடுக்கவில்லை. இவ்வளவு வறுமையிலும் உயிரோடு இருந்த அவளது சுயமரியாதை அவளை தடுத்தது. விலங்குக்கும் எனக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் அல்லவா என்று அவள் நினைத்தாள். அதே கூட்டத்தில் ஆதித்யா என்ற ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு சுமார் 28 வயது இருக்கும். அவன் வாரணாசியின் ஒரு பழைய பணக்கார குடும்பத்தின் வாரிசு. மேலும் நகரில் ரூஹானி என்ற பெயரில் ஒரு பெரிய பாரம்பரிய உணவகத்தை நடத்தி வந்தான். ஆதித்யா அடிக்கடி மன அமைதி தேடி இந்த பகுதிக்கு வருவதுண்டு. அவனிடம் செல்வத்திற்கு பஞ்சமில்லை, ஆனால் இதயம் தனிமையில் இருந்தது. பசியால் துடித்த போதும் தரையில் எரியப்பட்ட சமோசாவை அந்த பெண் எடுக்காததை ஆதித்யா கவனித்தான். ஆதித்யாவின் கண்களில் ஒரு பிரகாசம் தெரிந்தது. கூட்டத்தை விலக்கி கொண்டு மீராவை நோக்கி சென்றான். ஆதித்யா அவளுக்கு முன்னால் போய் நின்றான். பயந்து போன மீரா தனது கால்களை சுருக்கி கொண்டாள். அவளை அங்கிருந்து விரட்ட வந்த போலீஸோ அல்லது கிண்டல் செய்ய வந்தவரோ என்று அவள் நினைத்தாள். ஆதித்யா தனது பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுக்கவில்லை, மாறாக அவன் முழங்காலிட்டு அமர்ந்து மிகவும் மென்மையான குரலில் கேட்டான், பசிக்கிறதா? மீரா பதில் ஏதும் சொல்லவில்லை. தனது பெரிய பயந்த கண்களால் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். ஆதித்யா மீண்டும் சொன்னான், நான் உனக்கு உணவு அளிக்க முடியும், ஆனால் ஒரு நிபந்தனை என்றான் ஆதித்யா. மீராவின் இதயம் ஒரு கணம் துடித்தது. நிபந்தனை என்று சொல்லை கேட்டாலே அவளுக்கு உடல் நடுங்கியது. ஏழைகளின் உலகில் நிபந்தனை என்றால் பெரும்பாலும் பேரம் பேசுவதாகத்தான் இருக்கும். அவள் கோபத்துடனும் பயத்துடனும் தன் கைகளை இறுக மூடிக்கொண்டாள். ஆதித்யா அவளது மனபயத்தை புரிந்து கொண்டான் போல. அவன் உடனே கைகூப்பி, தவறாக எண்ணாதே, என் நிபந்தனை இதுதான். நான் உனக்கு இலவசமாக உணவு வழங்க மாட்டேன். நீ என்னுடன் வர வேண்டும், என் உணவகத்தில் வேலை செய்ய வேண்டும். அதற்கு பதிலாக உனக்கு உணவும் தங்குமிடமும் கௌரவமான ஊதியமும் கிடைக்கும். பிச்சை எடுத்து பசியார போகிறாயா அல்லது உழைத்து தலை நிமிர போகிறாயா? முடிவு உன்னுடையது என்றான். மீரா திகைத்து போனாள். இதுவரை மக்கள் அவளுக்கு காசுகளையும் அவ மதிப்பையுமே கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் யாரும் அவளுக்கு வேலையையோ மரியாதையையோ வழங்க முன் வந்ததில்லை. அவள் மனதில் ஒரு போராட்டம் நடந்தது. இந்த அறிமுகமில்லாத மனிதனை நம்பலாமா? இது ஏதாவது சதியாக இருக்குமோ என்று எண்ணினாள். ஆனால் ஆதித்யாவின் கண்களை பார்த்தபோது அதில் சுயநலமோ அல்லது வெறும் பரிதாபமோ இல்லை, ஒரு நம்பிக்கையும் சக மனிதனாக மதிக்கும் உணர்வும் மட்டுமே இருந்தது. மீரா நடுங்கும் குரலில் சொன்னால், எனக்கு வேலை தெரியாது ஐயா என்றாள். ஆதித்யா புன்னகைத்தான். அந்த புன்னகை மீராவின் பயத்தை போக்கியது. யாரும் தாயின் வயிற்றிலிருந்து கற்றுக்கொண்டு வருவதில்லை. எண்ணம் சரியாக இருந்தால் ஒரு கல் கூட கலையை கற்றுக்கொள்ளும். புறப்படு என்றான் ஆதித்யா. மீரா எழுந்தாள். அவள் கால்கள் தடுமாறின. அவள் ஆதித்யாவின் பளபளப்பான கருப்பு நிற காரின் அருகே சென்றாள். டிரைவர் அவளை கண்டு முகம் சுளித்தான். ஆனால் ஆதித்யாவோ தானே பின் இருக்கையின் கதவை திறந்து மீராவை அமருமாறு சைகை காட்டினான். கார் ரூஹானி உணவகத்தின் பின்புறம் நின்றது. அது ஒரு பழைய அரண்மனை போன்ற வீடு உணவகமாக மாற்றப்பட்டிருந்தது. அங்கு காற்றில் ஏலக்காய், குங்குமப்பூ மற்றும் தூய நெய்யின் நறுமணம் வீசியது.
ஆதித்யா மீராவை உள்ளே அழைத்து சென்றான். அங்கிருந்த மேலாளர், வேலையாட்கள் என அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். மேலாளர் மெதுவாக, ஐயா, இவள் ஒரு பிச்சை எடுக்கும் பெண், இவளை போய் சமையலறைக்கு அழைத்து வருகிறீர்களே, வாடிக்கையாளர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கேட்டார். ஆதித்யா கண்டிப்பான குரலில் சொன்னான், இவள் பிச்சை எடுத்து கொண்டிருந்தாள், ஆனால் இனி இவள் நம் குடும்பத்தின் ஒரு அங்கம். அங்கிருந்த முதிய பெண் சமையல்காரரிடம், இவளை குளியலறைக்கு அழைத்து சென்று சுத்தமான உடைகளை வழங்கி கவனித்துக் கொள்ளுங்கள், வயிறு நிறைய உணவு கொடுங்கள், நாளை முதல் வேலை தொடங்கும் என்றார். அன்று இரவு பல ஆண்டுகளுக்கு பிறகு மீரா சோப்பின் நறுமணத்தை உணர்ந்தாள். அவள் குளித்துவிட்டு அந்த பெண் கொடுத்த பழைய ஆனால் சுத்தமான நீல நிற சுடிதாரை அணிந்து வெளியே வந்தபோது கண்ணாடியில் அவளையே அவளால் அடையாளம் காண முடியவில்லை. இத்தனை நாள் படிந்திருந்த அழுக்கு அடுக்குகளுக்கு அடியில் ஒரு அழகான பெண்ணின் முகம் மறைந்திருந்தது. இதுவரை ஒளி இழந்திருந்த அவளது கண்கள் இப்போது ஒரு விளக்கை போல பிரகாசித்தன. அந்த பெண் அவளுக்கு பருப்பு, சாதம் மற்றும் சூடான ரொட்டிகளை வழங்கினார். மீரா முதல் உணவை வாயில் வைத்தபோது அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாக கொட்டியது. இது வெறும் உணவின் சுவை மட்டுமல்ல, இது விடுதலையின் சுவை. ஆதித்யா தூரத்திலிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். பல கோடி ரூபாய் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கூட கிடைக்காத ஒரு நிம்மதி அவனது இதயத்திற்கு இப்போது கிடைத்தது. ஆரம்ப நாட்கள் எளிதாக இருக்கவில்லை. உணவக ஊழியர்கள் மீராவை விட்டு விலகியே இருந்தனர். அவளை தீண்டத்தகாதவள் போல உணரச் செய்தனர். அவளுக்கு பாத்திரம் கழுவும் வேலை கொடுக்கப்பட்டது. மீரா எந்த புகாரும் செய்யாமல் மணிக்கணக்கில் எச்சி பாத்திரங்களை கழுவினாள். அவளது கைகள் வெட்டப்பட்டன, முதுகு வலித்தது. ஆனால் அவள் ஒரு வார்த்தை கூட முணங்கவில்லை. ஏனெனில் வெளி உலகத்தின் அவமானங்களை விட இந்த வலி எவ்வளவோ மேலானது என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஆதித்யா அவளை ரகசியமாக கவனித்து வந்தான். ஒரு நாள் சமையலறையில் மிகுந்த பரபரப்பு நிலவியது. மாலை நேரத்தில் பன்னீர் ஆர்டர்கள் அதிகமாக இருந்தன. தலைமை சமையல்காரர் தவறுதலாக கிரேவியில் உப்பை அதிகமாக போட்டுவிட்டார். இப்போது புதிதாக செய்ய நேரமில்லை. சமையல்காரர் கத்திக் கொண்டிருந்தார். அனைவரும் பயந்திருந்தனர். மூலையில் நின்று பாத்திரம் கழுவி கொண்டிருந்த மீரா தயக்கத்துடன் முன்னே வந்து மெதுவாக சொன்னாள், மன்னிக்கவும், இதில் கொஞ்சம் பாலும் வறுத்த கடலை மாவும் சேர்த்து மேலே கொஞ்சம் எலுமிச்சை சாறு பிழிந்தால் உப்பு குறைந்துவிடும் என்றாள். சமையல்காரர் அவளை கோபமாக திட்ட வாயை திறந்தார். 2 காசுக்கு வழி இல்லாத நீயா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாய் என்று. அப்போது ஆதித்யா சமையலறைக்குள் நுழைந்தான். அவன் மீரா சொன்னதை கேட்டிருந்தான். நில்லுங்கள் என்று சொன்ன ஆதித்யா, இவள் சொல்வது போலவே செய்யுங்கள் என்றான். சமையல்காரர் விருப்பம் இல்லாமல் அப்படியே செய்தார். கிரேவி தயாரானதும் ஆதித்யா அதை சுவைத்து பார்த்தான். சுவை அற்புதம். உப்பு சரியாக இருந்தது மட்டுமின்றி சுவை இன்னும் கூடுதலாகியிருந்தது. ஆதித்யா மீராவின் பக்கம் திரும்பினான். அவனது கண்களில் ஆச்சரியமும் பாராட்டும் தெரிந்தன. உனக்கு இது எப்படி தெரியும் என்று கேட்டான். மீரா தலை குனிந்து சொன்னாள், என் அம்மா, நாங்கள் சிறியவர்களாக இருந்தபோது எப்போதாவது உப்பு அதிகமாகிவிட்டால் இப்படிதான் சரி செய்வார். உணவை வீணாக்க கூடாது, அதை சீரமைக்க வேண்டும் என்பதை வறுமை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது ஐயா என்றாள். அந்த நாளுக்கு பிறகு மீராவின் வேலை மாறியது. ஆதித்யா அவளுக்கு காய்கறி வெட்டும் மற்றும் மசாலாக்களை தயார் செய்யும் வேலையை வழங்கினான். மெல்ல மெல்ல ஆதித்யாவுக்கும் மீராவுக்கும் இடையே இருந்த இடைவெளி குறைய தொடங்கியது. ஆதித்யா அடிக்கடி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சமையலறைக்கு வருவான். சில சமயம் மசாலாக்களை பற்றி பேசுவான், சில சமயம் உணவை பற்றி பேசுவான். ஒரு மழைக்கால மதிய வேளையில் உணவகம் காலியாக இருந்தது. மீரா மசாலா டப்பாக்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். ஆதித்யா அங்கு வந்தான். மீரா, உனக்கு படிக்க தெரியுமா என்று கேட்டான். மீரா தலையசைத்து இல்லை ஐயா என்றாள். அப்படியானால் மசாலாக்களை எப்படி அடையாளம் காண்கிறாய் என்று ஆதித்யா கேட்டான். மீரா ஒரு டப்பாவை எடுத்தாள். கண்களை மூடிக்கொண்டு ஒரு நீண்ட மூச்சை இழுத்தாள். வாசனை மூலம் ஐயா, ஒவ்வொரு மசாலாவுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கிறது, மனிதர்களைப் போலவே. இது இலவங்கப்பட்டை, சற்று இனிப்பு, சற்று காரம், அப்படியே வாழ்க்கையை போல. ஆதித்யா அவளை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். மீரா ஒரு சாதாரண பெண் அல்ல. அவளிடம் ஆதித்யாவின் தனிமையான உலகத்தை நிரப்பக்கூடிய ஒரு ஆன்மா இருக்கிறது என்பதை அந்த நிமிடம் அவன் உணர்ந்தான். ஜன்னல் வழியாக மழை துளிகள் உள்ளே வந்து கொண்டிருந்தன. ஆதித்யா அறியாமல் தன் கையை மீராவின் கையின் மீது வைத்தான். மீரா சிலிர்த்து போனாள். இருவரது கண்களிலும் ஒரு மின்னல் பாய்ந்தது போல. இருவரது கண்களும் சந்தித்தன. அந்த மௌனத்தில் வார்த்தைகளால் சொல்ல முடியாத 1000 விஷயங்கள் பேசப்பட்டன. இது காதலின் முதல் தட்டல். இப்போது மீரா அந்த சமையலறையின் உயிர் நாடியாக மாறிவிட்டாள். ஆதித்யா அவளுக்கு சமையல் நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்க தொடங்கினான்.
மீரா எதையும் மிக வேகமாக கற்றுக்கொண்டாள். அவள் கைகளில் ஒரு மந்திரம் இருந்தது. இப்போது மக்கள் ரூஹானி உணவகத்திற்கு ஆதித்யாவின் பெயருக்காக மட்டுமல்ல, அந்த புதிய கைகளின் சுவைக்காகவும் வர தொடங்கினர். ஆனால் காதல் எப்போதும் எளிதான பாதையில் செல்வதில்லையே. ஆதித்யாவின் அம்மா சுமித்ரா ஒரு கண்டிப்பான மற்றும் பழைய பழக்க வழக்கங்களை கொண்ட பெண். தன் மகன் ஒரு பிச்சை எடுக்கும் பெண்ணை ஆதரிப்பது மட்டுமல்லாமல் அவளை காதலிக்கவும் செய்கிறான் என்ற செய்தி அவருக்கு எட்டிய போது அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஒரு நாள் அந்த உணவகத்தில் ஒரு பெரிய விருந்து நடந்தது. நகரின் மேயர் மற்றும் பல செல்வந்தர்கள் வந்திருந்தனர். சுமித்ராவும் அங்கே இருந்தார். மீரா அன்று விருந்தினர்களுக்காக சிறப்பு உணவை தயார் செய்திருந்தாள். மீரா உணவை பரிமாறுவதற்காக ஹாலுக்கு வந்தபோது பல மாதங்களுக்கு முன்பு காசியில் அவளை பார்த்திருந்த ஒரு பணக்கார பெண் உரக்க கத்தினாள். அட, இந்த பெண் அன்று காசியில் பிச்சை எடுத்துக்கொண்டு அமர்ந்திருந்தாளே, அவள்தானே? சீ, ஆதித்யா, ஒரு பிச்சைக்காரியின் கையால் சமைத்த உணவை எங்களுக்கு பரிமாறுகிறாயா? எங்கள் தர்மத்தையே கெடுத்து விட்டாய் என்றாள். ஹாலில் மயான அமைதி நிலவியது. சுமித்ரா வெட்கத்தால் முகம் சிவந்தார். அவர் முன்னே வந்து மீராவின் கன்னத்தில் பலாரென்று ஒரு அறை விட்டார். இங்கிருந்து வெளியேறு, உனக்கு அடைக்கலம் கொடுத்தால் என் மானத்தையே வாங்கிவிட்டாயே என்றார். மீராவின் கன்னம் எரிந்தது. ஆனால் அதைவிட அவளது இதயம் அதிகம் வலித்தது. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் எதுவும் பேசாமல் தனது கவச உடையை கழற்றி எரிந்துவிட்டு அங்கிருந்து ஓடினாள். பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. அவள் எங்கிருந்து வந்தாலோ அந்த இருளை நோக்கியே மலையில் மறைந்து போனாள். ஆதித்யா அப்போது அலுவலகத்தில் இருந்தான். சத்தம் கேட்டு அவன் வெளியே வந்தபோது மீரா அங்கு இல்லை. நடந்த அனைத்தையும் அவன் கேட்டறிந்தான். அன்றுதான் முதல் முறையாக ஆதித்யா தனது தாயின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசினான். அம்மா, நீங்கள் அவளை அறையவில்லை, என் இதயத்தை அறைந்து விட்டீர்கள். அவள் பிச்சைக்காரி அல்ல, இந்த சமையல் அறையின் அன்னபூரணி. நீங்கள் எதை தர்மம் கெட்டுப்போவது என்று சொல்கிறீர்களோ அதை நான் மனிதநேயம் என்று சொல்கிறேன். அவள் இந்த வீட்டில் இல்லை என்றால் நானும் இருக்க மாட்டேன் என்றான். ஆதித்யா பைத்தியம் பிடித்தவனை போல தன் காரை எடுத்துக்கொண்டு மலையில் புறப்பட்டான். காசி நகரம் முழுவதையும் சல்லடை போட்டு தேடினான். ஒவ்வொரு காட், ஒவ்வொரு சந்து, ஒவ்வொரு கோவில் என தேடியும் மலை நின்ற பாடில்லை. அவன் இதயம் கனத்தது. மீராவை நிரந்தரமாக இழந்து விடுவோமோ என்ற பயம் அவனை வாட்டியது. இரவு 2 மணி ஆகிவிட்டது. களைப்படைந்த ஆதித்யா இறுதியில் காசி காட்டின் அதே இடத்திற்கு வந்து சேர்ந்தான். எங்கு அவன் மீராவை முதலில் சந்தித்தானோ அதே இடத்திற்கு. அங்கே ஒரு மரத்தடியில் மலையில் நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்த மீரா அமர்ந்திருந்தாள். அவள் அளவில்லை, உணர்ச்சியற்று மரத்து போயிருந்தாள். ஆதித்யா ஓடி சென்று அவள் அருகே அமர்ந்தான். தன் கோட்டை கலச்சி அவளுக்கு போர்த்தினான். மீரா என்று அழைத்தான். மீரா தலையை தூக்கினாள். அவள் கண்களில் புகார்கள் இல்லை, ஆழமான ஒரு சோகம் மட்டுமே இருந்தது. ஐயா, ஏன் வந்தீர்கள்? நான் அங்கேயே தெருவிலேயே இருந்திருக்கலாம். குப்பையை அரண்மனையில் வைத்தாலும் அது தங்கமாகிவிடாது என்றாள். ஆதித்யா அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்தினான். அவனது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நீ குப்பை அல்ல மீரா, நீதான் என் வாழ்க்கை. அந்த அரண்மனையிலும் அந்த சமையல் அறையிலும் என் நெஞ்சுக்குள்ளும் வெறும் மௌனம்தான் இருந்தது. நீ வந்துதான் அதை நிரப்பினாய். உனக்கு தெரியாது, ஆனால் கடந்த 6 மாதங்களாகத்தான் நான் சுவாசிக்க கற்றுக்கொண்டேன். அதுவும் உன்னால் மட்டுமே என்றான். மீரா அதை நம்ப முடியாமல் பார்த்தாள். ஆனால் சமூகம், உங்கள் அம்மா என்று தயங்கினாள். ஆதித்யா அவளை தன் கைகளால் அணைத்து கொண்டான். மழை இன்னும் வேகமாக பெய்தது. அவர்களது அன்பை கண்டு வானமே ஆனந்த கண்ணீர் விடுவது போல இருந்தது. சமூகம் எக்கட கெட்டு போகட்டும், கௌரவம் பணத்தில் இல்லை, குணத்தில்தான் இருக்கிறது. உன்னை விட சிறந்த குணமுள்ள ஒருவரை நான் பார்த்ததில்லை. என்னை திருமணம் செய்து கொள்வாயா மீரா? என் மனைவியாக, என் வாழ்க்கை துணையாக வருவாயா என்று கேட்டான். இதை கேட்டதும் மீரா விம்மி விம்மி அழுதாள். இந்த கண்ணீர் துக்கத்தினால் வந்தது அல்ல. ஒவ்வொரு மனிதனும் ஏங்கும் அந்த அங்கீகாரம் மற்றும் உரிமை கிடைத்த மகிழ்ச்சியால் வந்தது. அவள் மெதுவாக தலையசைத்தாள். ஆதித்யா அவளை தன் கைகளில் தூக்கி கொண்டான். ரூஹானி உணவகம் இப்போது வெறும் உணவகம் மட்டுமல்ல, அது ஒரு பெரிய பிராண்டாக மாறிவிட்டது. ஆனால் அதைவிட முக்கியமாக ஆதித்யாவும் மீராவும் இணைந்து நமது இல்லம் என்ற பெயரில் ஒரு தொண்டு கம்பெனி தொடங்கினார்கள். தெருக்களில் பிச்சை எடுக்கும் சிறுமிகளையும் குழந்தைகளையும் அங்கு அழைத்து வந்தார்கள். அவர்களுக்கு சமையல், தையல், எம்ப்ராய்டரி மற்றும் கல்வி ஆகியவற்றை கற்றுக் கொடுத்தார்கள். இன்று ரூஹானி உணவகத்திற்கு பாரதத்தின் மிகவும் புகழ்பெற்ற சமையல் விருது வழங்கும் விழா நடந்தது. அந்த மேடையில் ஆதித்யா நின்று கொண்டிருந்தான். அறிவிப்பாளர் மைக் மூலம் அறிவித்தார்.
இப்போது இந்த மகத்தான வெற்றியின் பின்னணியில் இருக்கும் உண்மையான சக்தியை நான் மேடைக்கு அழைக்க விரும்புகிறேன். திருமதி மீரா ஆதித்யா. மீரா மேடைக்கு வந்தாள். அவள் ஒரு அழகான பனாரசி பட்டுப்புடவை அணிந்திருந்தாள். நெற்றியில் சிறிய பொட்டு, வகிடில் குங்குமம். அவள் முகத்தில் இப்போது பழைய பயம் இல்லை, மாறாக ஒரு அற்புதமான தன்னம்பிக்கை ஒளிர்ந்தது. அரங்கம் முழுவதும் கைத்தட்டல் சத்தம் அதிர்ந்தது. ஒரு காலத்தில் அவளை துச்சமாக எண்ணிய அதே மக்கள் இன்று எழுந்து நின்று கைத்தட்டினார்கள். ஆதித்யாவின் அம்மா சுமித்ராவும் முன் வரிசையில் அமர்ந்திருந்தார். சுமித்ராவின் மடியில் ஆதித்யா மற்றும் மீராவின் 1 வயது மகன் இருந்தான். அவருடைய கண்களிலும் இப்போது தன் மருமகளை பற்றிய பெருமை மட்டுமே இருந்தது. மீரா மைக்கை பிடித்தாள். அவளது குரல் முதலில் சற்றே நடுங்கியது, பிறகு நிலை பெற்றது. நான் இன்று இங்கே நிற்கிறேன் என்றால் அது என் திறமையை விட என் வாழ்க்கை துணையின் நம்பிக்கையால் தான். என்னை நானே வெறுத்த காலத்தில் அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். காதல் கண்ணற்றது என்று மக்கள் சொல்வார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், கிழிந்த துணிகளுக்குள் மறைந்திருக்கும் உண்மையான மனிதனை பார்க்கும் பார்வைதான் காதல். அவள் ஆதித்யாவை பார்த்து சொன்னாள், நீங்கள் எனக்கு சில்லறைகளை பிச்சையாக தரவில்லை, நீங்கள் எனக்கு என் வாழ்க்கையையே பிச்சையாக கொடுத்தீர்கள். ஐ லவ் யூ ஆதித்யா என்று அனைவர் முன்னிலையிலும் மீரா ஆதித்யாவின் நெற்றியில் முத்தமிட்டாள். நண்பர்களே, மீரா மற்றும் ஆதித்யாவின் இந்த கதை ஒரு மனிதனின் காலம் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் என்பதை நமக்கு கற்பிக்கிறது. அதற்கு தேவையெல்லாம் கைவிடப்பட்ட ஒருவரை தாங்கி பிடிக்க நீட்டப்படும் ஒரு கரம் மட்டுமே. உண்மையான காதல் என்பது நிறத்தையோ அழகையோ அல்லது வங்கி சேமிப்பையோ பார்ப்பது அல்ல, ஒரு ஆன்மாவை மெருகேற்றுவதுதான் உண்மையான காதல். இன்று நாம் வீதிகளில் எத்தனையோ ஏழைகளை கடந்து செல்கிறோம், முகத்தை திருப்பிக் கொள்கிறோம். யாருக்கு தெரியும், அவர்களுள் யாராவது ஒரு நாளைய மீராவாகவோ அல்லது மறைந்திருக்கும் ஒரு வைரமாகவோ இருக்கலாம். நாம் சிறிதளவு கருணையும் நம்பிக்கையும் காட்டினால் இந்த உலகம் உண்மையிலேயே சொர்க்கமாக மாறும். இந்த கதை உங்கள் இதயத்தின் ஒரு மூலையை தொட்டிருந்தால், உங்கள் கண்களை நனைத்திருந்தால், தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் அன்பு மற்றும் மனிதநேயத்தின் இந்த சுடர் தொடர்ந்து எரியும். எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.